இந்த 2 செவ்வாழை பழத்தை வச்சு ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக ஒரு சாண்ட்விட்ச் செய்யலாமா? அதுக்கு இந்த 2 செவ்வாழை பழத்தையும் ரொம்ப லேசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவையும் அது கூட ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் கிளறினோம்னா அந்த பால் நல்லா வற்றி வந்துடும். அந்த பால்லையே அந்த பனானாவும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு வீட் பிரெட் கிடச்சா எடுத்துக்கோங்க, எனக்கு கிடைக்காதங்காட்டி மில்க் பிரெட் தான் வாங்கினேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பனானாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் நெய் இல்லைனா பட்டர் 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் அதில் வச்சு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ரெடி. மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாழைப்பழம் குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நார்மலாக சாப்பிடாட்டியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம்.